நீங்க உங்க செட்டு தானா இது? கடையனோட தசரா குழுலேருந்து எங்கள் ஊருக்கு காணிக்கை வசூல் பண்ண வந்திருந்தாங்க. அதில் உள்ள ஒரு சிலரோட வேஷத்தை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பச்சை கலரில் வெக்காளி அம்மன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் நின்னாரு. இவர் வந்து என்னை பார்த்து சிரிச்சாரு. நான் கூட நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாருன்னு சொல்லி கையை காட்டினேன். கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் கோவில் அர்ச்சகர் இவர். வேஷம் போட்டோடனே அடையாளமே தெரியல. ரெண்டாவதான் மயான காளி வேஷம். புடவை கட்டிட்டு சாந்த சுருபினியா நீல நிறத்தில் அம்மன் மாதிரி கட்டியிருந்தாங்க. இவங்க வந்து மயான காளி வேஷம்னு நினைக்கிறேன். இவங்களோட வேஷம் பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்தது. மூணாவதா ஒரு வேஷம் கருநீல கலரில் நிறைய கைகள் வச்சுட்டு ஒரு வேஷம் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து சுடுகாட்டு காளின்னு நினைக்கிறேன். கிறுக்கு வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் உண்மையிலே கிறுக்கு மாதிரி தலையை போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து ஒரு மராட்டிய வேஷம், அதுக்கப்புறமா ஒரு குரங்கு வேஷம். மயான காளி வேஷம் இருக்கிறவர் முதல் சாமியாடினாரு. அதுக்கப்புறமா அந்த வெக்காளி அம்மன் வேஷம் போட்டுக்கிறவர் ரொம்ப வித்தியாசமாக சாமியாடினாரு. இவரோட வேஷமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அம்மன் வேஷம் போட்ட ஒருத்தரும் இவங்க தசரா குழுவில் இருந்தார். இவங்க எல்லாருமே சாமி ஆடிட்டாங்க. ஆனால் இந்த கருநீல கலரில் காளி வேஷம் போட்டுக்கிறவர் மட்டும் சாமி ஆடல. ஒருவேளை இவங்களுக்குள்ள சாமி வராதோ புதுசாக வேஷம் போட்டிருக்காங்களோ நான் நினச்சேன். ஆனால் கடைசியாக பாருங்கள், மஞ்சள் கலரில் வேஷ்டி கட்டிட்டு அவங்க செட்டு தலைமை காளி அவங்க தான். அவங்க வந்து விபூதியை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சாமியை வர வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற சாமிங்களோட இவர் தான் ரொம்ப பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருந்தார். கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார். அவர் வந்து இந்த மஞ்சள் கலரில் வேஷ்டி கட்டிட்டு ஒரு அண்ணன் கட்டுப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த தலைமை காளி மட்டும் இல்லை, அவங்க வந்து எங்கள் ஊர் கோவில் அர்ச்சகர் அவர் தான். அந்த அண்ணனை பற்றியும் அவங்க அந்த தசரா குழுவை எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.